இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஓசியா 6 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த உலகத்திலே நம்மை குணமாக்கவும் நம்முடைய காயங்களை கட்டவும் நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசுவால் மட்டுமே முடியும். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்பதற்கு கர்த்தரை நம்பிக்கையோடு நோக்கி கூப்பிடுவோம் என்று அர்த்தமாகும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, நம்முடைய பரிகாரியாகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். வேதத்திலிருந்து தன்னுடைய சுகத்திற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு ராஜாவை பற்றியும், சுகத்திற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் பரிகாரங்களை மட்டுமே தேடின ஒரு ராஜாவை பற்றியும் நாம் தியானிப்போம். முதலாவதாக யூதாவின் 3வது ராஜாவாகிய ஆசா ராஜாவை பற்றி 2 நாளாகமம் 14 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரை நாம் வாசிக்கலாம். ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தரை தேட யூதா ஜனங்களுக்கு கற்பித்தான். கர்த்தர் அவனுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவர்களுடைய காரியம் வாய்த்தது. பின் நாட்களில் ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டார். ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று 2 நாளாகமம் 16 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான். இரண்டாவதாக யூதாவின் 13 ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவை பற்றி 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் முதல் 20 அதிகாரம் வரையில் நாம் வாசிக்கலாம். எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஆதரவாயிருந்தார். அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டானது. அப்போது கர்த்தர் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின் அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது எசேக்கியா ராஜா பிழைத்தான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தரே அவனை குணமாக்கினார். நம்முடைய சுகவீனமான நேரங்களில், இருதயம் காயப்பட்ட நேரங்களில் நம்மை குணமாக்குகிற, நம்முடைய காயங்களை கட்டுகின்ற கர்த்தரிடத்தில் திரும்புவோம். பரிகாரங்களை மட்டுமல்ல, நம்முடைய பரிகாரியாகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். அவரே நம்மை குணமாக்குவார்,
அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை குணமாக்க, எங்களுடைய காயங்களை கட்ட எங்களுடைய பரிகாரியாகிய இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய சரீர காயங்கள், இருதயத்தின் காயங்கள் குணமாவதற்கு பரிகாரங்களை மட்டுமல்ல, எங்களை குணமாக்குகிற இயேசுவை நோக்கி நாங்கள் கூப்பிட, இயேசுவினிடத்திலே வேண்டுதல் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.